1.5 மணி நேரத்திற்கு மேலாக அவர் காத்திருந்தார். 1 மணி நேரம் அவரும் நாடும் தனியே பேசக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக பேசினார். ஒரு வார்த்தை கூட திமுகவை பற்றியோ அல்லது திராவிடர் கழகத்தை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ அவர் குறைத்து பேசவில்லை. நான் கூட கேட்டேன், அவரிடத்தில் கேட்டேன், எம்ஜிஆரை போற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் கலைஞரை ஏற்றுக்கொள்ளவில்லையே, அப்படித்தானே வெளியே தெரிகிறது, அவர் மீது திமுக மீது உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா என்று கேட்டேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டார். கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவின் போது நிதி திரட்டி எல்லா அமைப்புகளுக்கும் சராசரியாக ஆளுக்கு 50,000 என்று கொடையளித்தார். பிற அமைப்புகள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டார்கள். ஆனால் எல்டிடி சார்பிலே நீங்கள் யாரும் வாங்கி கொள்ளவில்லையே என்று நான் கேட்டேன். எம்ஜிஆர் கொடுத்த நிதியை வாங்கி கொண்டீர்களே என்று கேட்டேன். அண்ணன் பிரபாகரன் சொன்னார், எங்களுக்கு எல்லோரும் தேவை, யார் மீதும் எங்களுக்கு விமர்சனம் இல்லை, கலைஞரும் தேவை, எம்ஜிஆரும் தேவை, தமிழகத்தில் உள்ள உங்களை போன்ற அனைவரின் ஆதரவும் எங்களுக்கு தேவை, இந்திய அரசின் ஆதரவும் எங்களுக்கு தேவை. அன்றைய சூழலில் அதை எங்களால் பெற்றுக்கொள்ள இயலவில்லை, அவ்வளவுதான் அவர் சொன்ன பதில்.